السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا نحن نزلنا الكتاب إنا نحن نزلنا الذكر صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் பெரு மதிப்பிற்கும் உரித்தான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்னையில் பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது பல மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் நடத்திய அனுபவத்தில் வடநாடுகளில் இருந்து, குறிப்பாக தாருலும் தேவபந்திலிருந்து உலமாக்கள் வந்து பேசி கொண்டிருக்கும் பொழுது தமிழிலே பல பேர் பேசுவாங்க. ஆலிம்களுக்கு நடத்தப்படக்கூடிய அந்த கூட்டத்திலும் கூட ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருப்பாங்க. உருதுல பேச ஆரம்பித்த உடனே கூட்டம் கூட்டமாக ஆலிம்களே எரிஞ்சு போயிடுவாங்க. கடையில் டீ குடிக்க, கொள்ள வைக்க, என்னப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு கூட்டியிருக்கோம், என்னத்தையோ கிளம்பிக்கிட்டு இருக்காரு உருதுல, விளங்க மாட்டுக்கு அப்படின்னு போயிடுவாங்க. அதனால் அரபியில் அல்லாஹ்வுடைய கிருபையில் இங்கு ஆரம்பித்தது முதல் நமக்கு முன்னால் பேசிய பல சகோதரர்கள் சொன்னதை போல அரபி பேசுவதற்கு ஆர்வமாக இருக்குது. ஆனால் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு புரியலை. ஒரு சில வார்த்தை புரிஞ்சுது. புரியாவிட்டாலும் அமைதியாக இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு அல்லாஹு தாலா எல்லா வகையான ஈருலக நற்பாக்கியங்களை தரட்டும். அதனால் நான் அரபியிலையும் பேசிட்டு தமிழ்லையும் சொல்வதற்கு டைமும் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னா நஹனு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இந்த வசனத்தை இப்பொழுது நான் ஓதி காட்டியதற்கு காரணம் என்னவென்றால், இன்று ஐநாவுடைய தகவலின்படி 40% தாய்மொழி பேசக்கூடியவர்கள் உலக அளவிலே இப்பொழுது தற்சமயத்தில் இருக்கக்கூடிய ஜெனரேஷன் அவர்கள் தாய்மொழியை கூட சரியாக பேச முடியாத அளவிற்கு அது அழிந்து வருகிறது. 40% என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. ஆனால் அரபியை பொறுத்தவரையில் இந்த உலகம் அழியும் நாள் வரை மட்டுமல்ல, அழிந்ததற்கு பிறகு நாமெல்லாம் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய ஆகிரத்திலே சொர்க்கத்திலும் இந்த மொழி இருக்கும் என்பதற்கு தான் இன்னா நஹனு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். குர்ஆன் மட்டும் அரபியிலே இறங்கி இருக்கவில்லை என்றால் இந்த அரபியும் இந்த 40% இன்னொரு சதவீதமாக அழியக்கூடிய மொழியாக இருந்திருக்கும் என்று அறிஞர்களே எழுதியிருக்கிறார். பொதுவாக அல்லாஹ் தஆலா பல காரணங்கள் இருக்கின்றன. எத்தனை மொழிகள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளிலே இக்திலாஃபு அல்சினத்திக்கும், நீங்கள் பல மக்கள் பல இடங்களிலே பேசக்கூடிய பல வகையான மொழிகள் மாறுபட்டு பேசுவதும் கூட அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எண்ணிலடங்காத மொழிகள் இருந்த போதிலும் கூட அரபி மொழியை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் என்னவென்றால், பல காரணங்களிலே ஒன்று, அரபியிலே இருக்கக்கூடிய ஆழமான விசாலமான கருத்தாழம் மிக்க சொற்கள் வேறு மொழியிலே இல்லை. பிற மொழிகள் பேச பேச அழிந்து வருகிறது. அரபி மொழி பேச பேச மெருகேறி வருகிறது. நம்ம சொல்கிறதா இருந்தால், தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இது மாதிரி தெற்கு மாவட்டங்களில் பேசக்கூடியவர்கள் இருக்கின்றது அப்படின்னு தெளிவாக இருக்கிற மாதிரி பேசுவாங்க. கொஞ்சம் மதுரை, திருச்சிக்கு வடக்க போனால் இருக்கு அப்படிமா.
மெட்ராஸுக்கு போயிட்டீங்கன்னா கீதுப்பா அப்படின்றோம். கீது தான் நம்ம தேடி பார்த்தா கிடைக்க. கீதுப்பா குந்துப்பா பேச பேச பேசியே அழிச்சிருவாங்க. ஆனா அரபி மொழி பேச பேச அது மெருகேறிக்கொண்டே இருக்கிறது. இன்றைய தினத்தில் 55 கோடி பேர் இந்த அரபி மொழியை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 55 கோடி, 30 கோடி பேர் தாய்மொழியாக அதை கொண்டிருக்கிறார்கள். 225 கோடி பேர் உலகம் முழுவதும் 2வது லாங்குவேஜாக கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். 203 கோடி முஸ்லிம்கள். இப்பொழுது வரும்பொழுது கூட பார்த்தேன், அந்த பையனுக்கு அநேகமாக ஒரு 5-6 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அரபியில பேசுறாரு, அரபியில வரவேற்கிறார், மர்ஹபன் அஹ்லன் வசஹ்லன், அப்படியே புல்லரிச்சிருச்சு. திருக்குறளை யாராவது ஒருவர் முழுமையா மனப்பாடம் செஞ்சுட்டா இவர் திருக்குறளை மனப்பாடம் செய்தவர் என்று பட்டம் சூட்டப்படுகிறது, மாலையிடப்படுகிறது, வரவேற்கப்படுகிறது, பரிசு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த டைம் ஸ்கூல்ல படித்துக் கொண்டே 100க்கு மேற்பட்ட ஹாஃபில்கள் 1325 வசனங்களை மனப்பாடம் செய்திருக்கிறார்கள். இன்னா நஹனு நஸல்ன ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். ஆனா இந்த அரபி மொழி அல்லாஹ் தன்னுடைய வேதங்களிலேயே மிகச்சிறந்த வேதம், அழியாத வேதம், நானே பாதுகாப்பேன் என்று சொல்லியிருக்கக்கூடிய வேதம், அந்த குர்ஆனை அரபியிலே இறக்கி வைத்திருப்பதினால் அதற்கு ஒரு புனிதத்தன்மையையும் அல்லாஹ் நாடுகிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, முதல் மனிதன் பேசிய மொழியும் அரபிதான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு எழுதியிருக்காங்க, சொர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரபியில் பேசினார்கள். அந்த தடுக்கப்பட்ட கனியை தின்ற உடனே அரபி மறந்து விட்டது அவர்களுக்கு. எழுதுகிறார்கள், உடனே உலகத்துக்கு வந்துட்டாங்க. வந்ததற்கு பின்னால் கொஞ்ச நெஞ்ச பேசிக்கிட்டு இருந்த அந்த அரபி வாய் குளர்ந்து தடுமாறி பேசக்கூடிய பேச்சாக சுரியானி பாசை வந்தது. பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலிலே ஏறிய ஒரு அறிவிப்பின் பிரகாரம் 81 மனிதர்கள், அதிலே ஜுர்ஹும் என்று பெயருடைய ஒருவர், அவருக்கு மட்டும் அல்லாஹு தாலா அந்த அரபியை பேச இல்ஹாமாக கொடுத்தான் என்று சொல்கிறார்கள். அரபியை எங்கிருந்து அல்லாஹ் பாதுகாத்துட்டு வரான் பாருங்க. முதல் மனிதனையும் அல்லாஹ் பேச வச்சா, இந்த உலகம் அழியும் வரையிலேயும் அரபி இருக்கும், அழிந்ததற்கு பிறகு அழியாத உலகமாகிய சொர்க்கத்தில் மறுமையிலும் அரபி இருக்கும். இது வேற எந்த மொழிக்கும் இந்த சிறப்பு இல்லை. அந்த ஜுர்ஹும் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன், ஒரு மகன் சாம், சாமுடைய மகன் இரும், இருமுடைய பேரன் பேத்தி, அந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறார். அவர்கள்தான் அரபினா மக்கா இப்பொழுது இருக்கக்கூடிய காபத்துல்லாவிலே அந்த குடும்பம், ஜுர்ஹும் என்ற குடும்பம் தான் அவர்கள் தங்கியிருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட அரபி தெளிவாக பேசல, கொஞ்சம் நெஞ்சம் தெரியும், அவ்வளவுதான். அல்லாஹு தாலா நம்முடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி நபியாக, சிறந்த நபியாக, சிறந்த ஒரு அனைத்து மக்களுக்கும் தலைவராக ஆக்க வேண்டும் என்பதற்காக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியில் வர வேண்டும் என்று முடிவு செய்து பெற்ற தகப்பனுக்கு தந்தையாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இல்லை, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இல்ஹாமாக அல்லாஹு தஆலா அந்த அரபியை கொடுக்கிறான். அவர்கள் மூலமாக அந்த அரபி முதலிலே அவ்வலு மன் நதக பில் அரபில் லுகத்தில் அரபியா அல் ஃபுஸ்ஹா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். முதலிலே இலக்கண பிழையின்றி உள்ளதுபடி இந்த உலகத்திற்கு பேசி காட்டிய, அற்புதமான முறையில் பேசி காட்டிய ஒரு மனிதர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லப்படுகிறது. அந்த அரபி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல காரணங்கள், அதில் ஒரு காரணம் நம்முடைய நபி அவர்களுடைய தாய்மொழி அரபி. லிசானி கௌமிஹி, ஒரு சமுதாயம் எந்த மொழியை பேசுகிறதோ அந்த மொழியில் வேதத்தை இறக்கினால்தான் சீர்திருத்தம் ஏற்படுத்த முடியும் என்பதற்காக அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பாஷையாகிய அந்த மொழியாகிய அரபியில குர்ஆனை இறக்கியிருக்கான். நிறைய காரணம் இப்போ சொல்லக்கூடிய டைம் அல்ல, இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாள் நம்ம மொத்தமாக பேசுவோம். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு வெறும் குர்ஆனை இறக்குவது மட்டுமல்ல, அந்த குர்ஆன் இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய எல்லா வேதங்களை விடவும் உயர்ந்ததாக, சவால் விடக்கூடியதாக, இன்றும் 1459 ஆண்டுகள் ஆகிவிட்டது குர்ஆன் இறங்கி. இன்று கூட குர்ஆனுடைய சவாலை, சேலஞ்சை யாரும் முறியடிக்க முடியல. எழுதுகிறார்கள், வேறு மொழியிலே இறங்கி இருக்கக்கூடிய அபராணி, சுரியானி போன்ற பாஷைகள் அதிலே இறங்கி இருந்தால் இலகுவாக முறியடித்திருக்கலாம். அரபியிலே இறங்கி இருப்பதனால அதுவும் ஒரு காரணம், முறியடிக்க முடியல. அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அதுவும் முறியடிக்க முடியாததுக்கு ஒரு காரணம் கூடுதல் ஒன்றாக அரபி இருக்கிறது. இன்னொரு விஷயம், அரபியை கற்றுக்கணும். அரபிகளையே அரபியை கற்றுக்கொள்ள சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஅல்லமுல் அரபிய்யத ஃபஇன்னஹா மின் தீனிக்கும், தஅல்லமுல் ஃபராயித ஃபஇன்னஹா மின் தீனிக்கும், நீங்கள் அரபி மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். ஃபராயித் என்ற பாகப்பிரிவினை சட்டத்தை கற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களுடைய தீனோடு, மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்டது. அரபி மொழியை கற்றுக்கொள்வது சிறந்தது, நல்லது என்று அல்ல, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் கட்டாய கடமை. ஃபர்லு கிஃபாயா என்று யாரோ சொன்னாங்க, பல இமாம்கள் எழுதியிருக்காங்க, ஃபர்லு ஐன் எழுதியிருக்காங்க. ஃபர்லு ஐன்னா தொழுகையை போன்று கட்டாய கடமை. ஏன்? தொழுகை குர்ஆனில் இருந்து ஒரு வசனத்தை, ஒரு சூறாவை, குறிப்பாக ஃபாத்திஹா சூறாவை ஓதாம தொழுகை இல்லை. மல்லம் யக்ரஇல் ஃபாத்திஹத ஃபலா ஸலாத்த லஹு, யார் தொழுகையில ஃபாத்திஹா சூரா ஓதலையோ அவனுக்கு தொழுகையே இல்லை. தொழாதவன் மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர், தொழாதவன் அவன் ஈமானை இழக்கக்கூடிய நிலைக்கு சென்று விட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. எனவே அரபி மொழியை கற்றுக்கொள்வது கட்டாய கடமை. யாருக்கு சொல்கிறார்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அரபி பேசக்கூடிய அரபிகளுக்கு சொல்றாங்க. அதுபோன்று முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடிதம் எழுதும் பொழுது தஃபக்கஹு சுன்னா வ தஃபக்கஹுல் அரபியான்னு சொன்னாங்க. என்னவென்றால், நீங்கள் சுன்னாவை கற்றுக்கொள்ளுங்கள், அரபியை கற்றுக்கொள்ளுங்கள். இதுக்கு கூட தமிழ்ல முழுமையான அர்த்தம் வைக்க முடியாது. தஃபக்கஹு என்று சொன்னால் வெறும் கற்றுக்கொள்வது அல்ல, குர்ஆனிலே இருக்கக்கூடிய ஃபிக்ஹ், மார்க்க ஞானத்தை நீங்கள் தெரிய வேண்டும் என்றால் அரபியை, அரபிகளா இருக்கக்கூடிய அரபிகள் கற்றுக்கொள்ளணும். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, எல்லாரும் அரபி பேசிடலாம், நான் மசாயிலை ஆய்வு செய்வதற்கு, குர்ஆனை ஆய்வு செய்வதற்கு, ஹதீஸ்களை ஆய்வு செய்வதற்கு முன்பதாக நஹ்வு சட்டங்கள் அனைத்தையும் கற்றுக்கொண்டதற்கு பிறகுதான் உள்ள வந்த. எனவே மாணவர்களே, முதலிலே நீங்கள் நஹ்வை கற்றுக்கொள்ளுங்கள் என்று எழுதுறாங்க. கணியத்திற்குரியவர்களே, சாதாரணமாக பேசுறதுக்கு அரபி பேசிடலாம், ஆனால் குர்ஆன் அல்ல, இந்த கடல் முழுவதையும் நீங்கள் மையாக ஆக்கி, உலகில் இருக்கக்கூடிய அனைத்து மரங்களையும் எழுதுகோலாக ஆக்கி எழுதி கொண்டிருந்தாலும் குர்ஆனிலே இருக்கக்கூடிய கருத்துக்கள் நின்று விடாது என்று அல்லாஹு தஆலா சொல்றான்ல. ஆகவே நம்முடைய ஈமானோடு ஒன்றி இருக்கக்கூடிய, இஸ்லாத்தின் கடமைகளோடு ஒன்றி இருக்கக்கூடிய, இஸ்லாத்தை அறிவதற்கு, ஈமானை அறிவதற்கு, அல்லாஹை அறிவதற்கு, நபியை அறிவதற்கு, சட்டங்களை அறிவதற்கு, ஹலால் ஹராமை அறிவதற்கு, நாம் மனிதனாக வாழ்வதற்கு, மூமினாக வாழ்வதற்கு
இஸ்லாமிய சட்டங்களை குர்ஆன் சுன்னாவை விளங்க வேண்டும். குர்ஆன் சுன்னாவை விளங்க வேண்டும் என்றால் அரபியை விளங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, நம்முடைய கண்ணியத்திற்குரிய முதீர் பிரின்சிபால் அவர்கள் தினமும் இதுதான் பேசுகிறாங்க. நம்ம பிள்ளைங்க டைம் ஸ்கூலில் அவங்க எல்கேஜி யூகேஜிக்கு வராங்களா, எந்த வகுப்பு வந்தாலும் சரி, அவன் 10ஆவது வகுப்பு படிக்கும் பொழுது, 9ஆவது வகுப்பு படிக்கும் பொழுது, குறைந்தபட்சம் 12ஆவது வகுப்பு படித்து வெளியே செல்லும் பொழுது அனைத்து மாணவர்களுக்கும் குர்ஆனை தர்ஜமா வைக்க தெரியக்கூடிய அளவுக்கு அரபி தெரிய வேண்டும் என்று தினமும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தாலா அவர்களது கவலையை கபூல் செய்வானாக. இன்றைய தினத்திலிருந்து நாம் நமக்கிடையிலே வருகிறதோ வருகலையோ நாம் அரபியில் பேசுவோம். என குர்ஆனை அரபியில் இருக்கிறதுனா குர்ஆனை கற்றுக்கொள்வோம், அரபியை கற்றுக்கொள்வோம். அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவருக்கும் சொர்க்கத்தின் மொழியாகிய, சொர்க்கவாதிகளின் மொழியாகிய, நபியின் மொழியாகிய, குர்ஆனின் மொழியாகிய அரபியின் மீது ஒரு பற்றுதலையும் ஒரு பிரியத்தையும் தந்து அதை சரளமாக பேசக்கூடிய, எழுதக்கூடிய, புரியக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் ஜஸா. உஸ்தாத் அவர்கள் மொழி சம்பந்தமாக, குறிப்பாக அரபு மொழி சம்பந்தமாக பல்வேறு தகவல்களை நமக்கு ஆழமான கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய கல்வியின் மூலமாக சமூகத்தில் பல நல்ல விளைவுகளையும் பலன்களையும் ஏற்படுத்தி தருவானாக. அடுத்ததாக காமஸ்துறையில் ஹிந்து கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வரக்கூடிய டாக்டர் ராஜு அவர்கள் உங்களுக்கு முன்னால் சுற்றுரை நிகழ்த்துவார்கள்.